டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போது மிக ஒரு துக்கமான ஒரு விஷயம் நடந்தது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா, இரவில் தூக்கத்திலேயே உயிரிழந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவர் தூக்கத்தில் உயிரிழந்து விட்டார். அதற்கு என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது நம்ம எல்லாத்துக்கும் மனசில் வரும். இதற்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, சைலண்ட் எம்ஐ, அதாவது வலி இல்லாமல் வரக்கூடிய மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன சார் வலி இல்லாமல் வரக்கூடிய மாரடைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், இருதயத்தின் இரத்த குழாய்களில் அடைப்பு அதன் காரணமாக இரத்த ஓட்டம் நின்றால் வருவதை மாரடைப்புன்னு சொல்லுவோம். அது இடது பக்கமாக வரலாம், வலது பக்கம் வரலாம். அப்போ என்ன ஆகும்னா, ஒருவருக்கு மாரடைப்பு வரும் பொழுது அந்த வலி என்பது அந்த இருதயத்தினுடைய அந்த இரத்த குழாய்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆட்டோனோமஸ் நர்வஸ் சிஸ்டம் அல்லது தானியங்கி நரம்பு மண்டலம் தமிழில் சொல்லலாம், அதன் காரணமாக வலியானது உணரப்படும். அதனால ஒருத்தருக்கு பொதுவாக எப்பொழுதுமே வலியோட தான் மாரடைப்பு வரும் அப்படிங்கிறது நியதி. ஆனால் வேறு சில காரணங்கள்னால, முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பல வருஷங்கள் சர்க்கரை நோய் இருக்குது அல்லது சர்க்கரை நோய் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னா, அவர்களுக்கு அந்த வலி உணரும் தானியங்கி நரம்பு மண்டலம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கலாம். அதனால் வலி இல்லாமலேயே அவர்களுக்கு மாரடைப்பு வரலாம். பொதுவாக மாரடைப்பு வரும் பொழுது அந்த மாரடைப்பு காரணமாக இரண்டு காரணங்களால் உயிர் பிரியலாம். ஒன்று, இருதயத்தினுடைய பம்பிங் அல்லது அதனுடைய சுருங்கி விரியும் தன்மை குறையிறதுனால அவர்களுக்கு பாதிப்பு வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்டிங், அரித்மியான்னு சொல்லுவோம். அதாவது இருதயத்தின் துடிப்புகள் கோணல் மாணலாக சீராக இல்லாமல் அதன் காரணமாக ஒரு 2-3 நிமிடங்களிலேயே அவர்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அதனால் இது இன்னொரு சமயத்திலும் சம்பவிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் அனஸ்தீசியா, ஒரு மயக்க மருந்து கொடுத்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த சமயத்தில் மாரடைப்பு வந்துச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக வலி இருக்காது. அதனால் மாரடைப்பு என்றால் வலியுடன் தான் வரும் என்பது நியதி. ஆனால் இந்த ஒரு 10% வரைக்கும் கூட பார்த்துருக்கோம், வலி இல்லாமல், அதுவும் தூக்கத்தில் இது வரலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இதன் காரணமாக நம்ம பயப்பட வேண்டாம், ஆனால் அறிந்து கொள்வது நமக்கு முக்கியம். புரிஞ்சிட்டிங்களா? வணக்கம்.